கைஸ், டுடே சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1/2 கேஜ் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். 250 கிராம் பிரியாணிக்கு 250 கிராம் கிரேவிக்கு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் எடுத்துக்கிட்டேன். பிரியாணிக்கு தேவையான ஓல்ட் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 3 க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஆனியன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டொமேட்டோவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 250 கிராம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டு பிரியாணி தேவையான சால்ட்டு, அப்புறம் ரெட் சில்லி பவுடர், தேஜு சிக்கன் மசாலா தான் நான் எடுத்திருக்கேன், அதையும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிரியாணிக்கு தேவையான 2 கிளாஸ் ரைஸ் தான் எடுத்திருக்கேன், பொன்னி ஸ்டீம் ரைஸ் எடுத்திருக்கேன். ரா ரைஸ்க்கு 1 கிளாஸ்க்கு வந்து 2 கிளாஸ் வாட்டர் தான் தேவைப்படும். இது ஸ்டீம் ரைஸு, ஸோ 1 கிளாஸ்க்கு வந்து 2 1/2 கிளாஸ் வாட்டர் தேவைப்படும். நல்லா ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு ஆயிலே போட்டு 2 மினிட்ஸ் வதக்கினீங்கன்னா அது வந்து நல்லா உதிராக வரும். நீங்கள் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ரைஸை போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொசந்து போன மாதிரி வரும், நமக்கு கரெக்டான அது பக்குவம் வராது. ஸோ நான் வந்து ஆயிலில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் வாட்டர் ஆட் பண்ணுவேன். நான் வந்து வாட்டர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை போட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் 8 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா, சிம்மில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரான சிக்கன் பிரியாணி ரெடி.